முழுமுதற் கடவுளாக விளங்கும் ஐங்கரப் பெருமானுடைய திருவடிகளையும் செந்திலம்பதி செந்திலாண்டவனுடைய திருவடிகளையும் அடியேன் மனம் மெய் மொழிகளால் சிறந்தாழ்ந்து வணங்குகின்றேன். இன்று அருணகிரிநாத சுவாமிகள் அருளியுள்ள கந்தர் அந்தாதி பாடலில் 89வது பாடலினை நாம் பார்க்க இருக்கிறோம். இதனை பாடுவதற்கும் பொருளுணர்ந்து அறிவதற்கும் ஐங்கரப் பெருமானும் ஆறுமுகப் பெருமானும் அனைவர் கருத்திலும் இருந்து பாடலினையும் பாடலுடைய பொருளையும் உணர்த்துமாறு பணிந்து வேண்டிக் கொண்டு இப்பாடலினை நாம் பார்க்கலாம். பாடலானது: சேலையிலாரும் தவன் சூலமேறச் சினத்தவன் கண் சேலையிலாரும் திவனோர் பவைகர சிந்திரிய சேலையிலாரும் பராபரிப்புக்குறச் சிக்கனுமிச் சேலையிலாரும் திரையிட்டன தங்கள் சித்தங்களே என்று இந்த பாடலானது முதல் சொல்லானது 4 வரியிலும் சேலையிலாரும் சேலையிலாரும் என்றே அமைந்துள்ளது. நாம் இந்த பாடலினுடைய பொருளை உணர்வதற்கு ஏற்ப நாம் இந்த சொற்களை பதம் பிரித்து மீண்டும் ஒரு முறை நாம் கூறி பார்க்கலாம். சேலையிலார் உந்து அவன் சூலம் ஏறச் சினத்தவன் கண் சேல ஐயில் ஆர் உந்தி வனோர்பவை அரசு இந்திரிய சேலையிலார் உம்பர் ஆப ரிபுகுர சிக்கனும் சேலையில் ஆறும் திரையிட்டனர் தங்கள் சித்தங்களே என்று இந்த பாடலினை நாம் பதம் பிரித்து அமைத்து கொள்ள வேண்டும். அடுத்து நாம் ஒவ்வொரு அடியில் உள்ள ஒவ்வொரு சொற்களுக்கும் பொருளை பார்த்து முழுமையான பொருளை நாம் அறிந்து கொள்ளலாம். முதல் அடியானது சேலை இளார் உந்து வன் சூலம் ஏறச் சினத்தவன் கண் என்று இந்த அடியானது அமைந்துள்ளது. முதல் அடியில் முதற் சொல் சேலை. சேலை என்பது அசோக மரத்தை குறிக்கிறது. இந்த அசோக மரத்தை இல்லாக கொண்டவர் என்று பொருள். அந்த அசோக மரத்தை இருப்பிடமாக கொண்டவர் சமணர்கள். அவர்கள் உந்து என்பது உயர்ந்த, என்பது அந்த, வன் என்பது வழிய, சூலம் என்பது கழுவில், ஏற ஏறி அழியும்படி, சினத்தவன் திருஞான சம்பந்தர். அசோகமரத்தை இருப்பிடமாக கொண்ட சமணர்களை உயர்ந்த வலிமையான அந்த கொலைக்கருவியாகிய கழுவில் ஏறி அழியும்படியாக திருஞான சம்பந்தர் தேவாரம் பாடினார், வெற்றி பெற்றார் என்பதை இங்கு குறிப்பிட்டிருக்கின்றார். அதற்காக சமணர்களை கழுவில் ஏற்ற வேண்டும் என்றால் அதற்கு பல திருப்புகளில் நம் அருணகிரிநாத சுவாமிகள் இந்த செய்தியை கூறியிருக்கின்றார். பழனி திருப்புகளில் பார்ப்போமானால் மூலமந்திரம் ஓதலிங்கிலை என்று தொடங்கும் திருப்புகளில் பீலி வெந்துயர் ஆவி வெந்துவ அசோகு வெந்தமன் மூகர் நெஞ்சிடை பீதி கொண்டிட வாது கொண்டருள் எழுதேடு பேணி அங்கதிர் ஆறு சென்றிட மாறனும் பிணி தீர வஞ்சகர் பீறு வெங்கழு வேற வென்றிடு முருகோனே ஆலமுண்டவர் சோதியங்கனர் பாகமொன்றிய வாழையந்தரி ஆதியந்தமும் ஆனசங்கரி அமரேசா ஆரணம்பயில் ஞான புங்கவ சேவலங்குடியான பயங்கர ஆவினன்குடி வாழ்வு கொண்டொருள் பெருமாளே என்று கூறியிருப்பார். இதே செய்தியை சேவல் விருத்தத்தில் தரணி பல இடமென மதகரிகள் தரிகள் பணி சமணர் கிடுகிடன நடனம் அழகொடு புரியும் வேல் என்று கூறியிருப்பார். அதாவது சமணர்கள் மலைகளை இடமாக கொண்டு வாழ்பவர்கள். சம்பந்த பெருமானை கூறியிருப்பார், ஆனை மாமலை ஆதி ஆய இடங்களில் பல அல்லல் சேர் ஈனர்கள் என்று இந்த சமணர்களை பற்றி கூறியிருப்பார். அவர்கள் மதகரிகள் தரிகள் பணி என்ற சமணர்கள் மத யானைகள் போலவும் நிர்வாணமாக தூண்கள் போலவும் இருந்தார்களாமாம். இதனை சம்பந்தர் மாகத கரிபோல் திரிந்து தரிபோலாம் சமணர் என்றெல்லாம் கூறியிருப்பார். அந்த சமணர் கிடுகிடன நடனம் அழகொடு புரியும் வேல் என்பதை சமணர்கள் அஞ்சுமாறு ஞானசம்பந்தர் செய்த திருவிளையாடலை இது குறிக்கின்றது. அமைந்துள்ள பாடலாகிய 3வது சேவல் விருத்தத்தில் சுவாமிகள் கூறியிருப்பார், அரிய கொற்கையன் உடல் கருகும் வெப்பகையை உற்பனம் உரைத்து அதமிகவுமே அமனரை கழுவில் வைத்தவரும் மெய்ப்பொடி தரித்து அவனி மெய்த்திட அருளதார் சிரபுரத் அவதரித்த அமுத தினமணி சிவிகை பெற்று இனிய தமிழை சிவநயப்புற விரித்துரைசை விற்பனன் என்று இந்த பாடலில் கூறியிருக்கிறார். அரிய கொற்கையன் என்பது, கொற்கை என்பது பாண்டி நாட்டில் உள்ள துறைமுகப்பட்டினம். இந்த நகருக்கு அரசன் பாண்டியன்.
உடல் கருகும் வெப்பகையை உற்பணம் உரைத்து என்பது கூன்பாண்டியனுடைய உடல் கருகுமாறு வந்த வெப்பு காய்ச்சலினுடைய மூல காரணத்தை திருஞான சம்பந்தர் கூறி அருளினார். 16,000 சிவனடியார்கள் வாழ்ந்த திருமடத்தில் சமணர்கள் இட்ட தீயே வெப்பு நோய்க்கு காரணம். பாண்டிய மன்னன் சைவ சமயத்தை விட்டு சமண சமயத்தை தழுவினான். சமணர்கள் கூறிய அறிவுரையின்படி ஆட்சி நடத்தி வந்தான். மங்கையர்க்கரசி அம்மையாரோ திருஞான சம்பந்த பெருமானை மதுரைக்கு அழைத்திருந்தார். அவர்கள் அனைவரும் ஒரு திருமடத்தில் தங்கியிருந்தார்கள். அந்த திருமடத்திற்கு நெருப்பு வைத்தனர். சம்பந்த பெருமான் பதிகம் பாடி அந்த நெருப்பினை குளிரச் செய்தார். அனைத்து சிவனடியார்களும் உய்தார்கள். அந்த நெருப்பினுடைய வெப்பமானது வெப்பு நோயாக இதற்கு மூல காரணமாக இடங்கொடுத்த பாண்டியனை போய் சென்றது. இந்த வெப்பு தாங்க முடியாமல் பாண்டிய மன்னன் மிகவும் அவதிப்பட்டான். மிகவும் ஏவும் அமணரை கழிவில் வைத்தவரும் என்று கூறியிருப்பது கொடுமையான செய்கள் பலவும் செலுத்திய அந்த அமணர்களை குறிப்பிட்டிருக்கின்றார். மெய்ப்பொடி தரித்து திருநீரே உண்மையான சாதனம். அஞ்ஞானத்தை அகற்றி ஞான ஐஸ்வர்யத்தை தரவல்லது திருநீர். திருநீற்றை எல்லோரும் தரித்து உய்யுமாறு திருஞான சம்பந்தர் அருள் புரிந்தார். திருநீற்று பதிகம் பாடி திருநீற்றின் பெருமையை உலகுக்கு உணர்த்தி அருளினார். அவனி மெய்த்துட அருளதார் என்று உலகு உண்மை கண்டு உய்ய அருள் நிரம்பச் செய்தார். சமணர்கள் மன்னனுடைய வெப்பு நோயை மயிர்பீலி கொண்டு நீக்க முயன்றார்கள். அவர்களால் முடியவில்லை. நம் ஞானசம்பந்த பெருமானோ திருநீற்றை பூசி திருநீற்று பதிகம் பாடி வெப்பு நோயை முழுமையாக நீக்கினார். வெப்பு நோயை தீர்த்தலிய திருஞான சம்பந்தரிடம் போட்டியிட்டனர் அந்த அமணர்கள். அதனால் அனல்வாது புனல்வாது அனைத்தும் நடந்தது. அனலில் இட்ட நம் ஞானசம்பந்த பெருமானுடைய தேவார ஏடு அனலில் வேகாமல் இருந்தது. புனல்வாதில் வைகையாற்றில் எழுதிவிட்ட அந்த பதிக ஏடு ஆற்றை எதிர்த்து கீழிருந்து மேல் நோக்கி சென்றது. இதனைத்தான் பழனி திருப்புகளில் பீழி வெந்துயர் ஆவி வெந்தவ அசோகு வெந்தமன் மூகர் நெஞ்சிடை பீதி கொண்டிட வாது கொண்டு அருள் எழுதேடு பேணி எங்கெதிர் ஆறு சென்றிட மாறனும் பிணி தீர வஞ்சகர் பீறு வெங்கழு வேற வென்றிடு முருகோனே என்று கூறியிருந்தார். போட்டியின் போது எடுத்துக்கொண்ட ஒப்பந்தத்தின்படி சமணர்கள் கழுவேற வேண்டியது. அந்த நிலையில் அவர்களை கழுவேற்றினார் என்று நம் பாடலில் இங்கு கூறியிருக்கிறது. சிரபுரத்து அவதரித்த என்பது சிரபுரம் என்பது சீர்காழிப்பதி. சீர்காழியில் முருகனுடைய சாரூபம் பெற்ற அபர சுப்பிரமணியருள் ஒருவர் திருஞான சம்பந்தராக அவதரித்தார். அதனாலேயே அருணகிரிநாத சுவாமிகள் திருஞான சம்பந்தரை முருகப்பெருமானாகவே கூறியிருப்பார். அமுத தினமணி சிவிகை பெற்று என்று இந்த சேவை விருத்தத்தில் கூறியிருப்பது திருஞான சம்பந்தர் திருநெல் வாயில் அறத்துறை என்னும் திருத்தலத்துக்கு செல்லும்போது கால்நோவ நடந்து மாறன்பாடியில் தங்கினார். இந்த அறத்துறை ஆண்டவன் முத்துச்சிவிகை குடை சின்னம் இவைகளை ஞானசம்பந்த பெருமானுக்கு வழங்கி அருளினார். இதனை சம்பந்த பெருமானே கூறுகின்றார். எந்தை ஈசன் எம்பெருமான் ஏரமர் கடவுள் என்றேத்தி சிந்தை செய்பவர்கல்லால் சென்று கைகூடுவது அன்றால் கந்தமால் மலருந்தி கடும்புனல் நிவாமல்கு கரைமேல் அந்தன் சோலை நெல்வாயில் அறத்துறை அடிகள்தம் அருளே என்று கூறியிருப்பார். இனிய தமிழை சிவன் நயப்புற விரித்துரைச்சை விற்பனன் என்று கூறியிருப்பது இனிமையான தேவாரமாகிய அந்த தமிழ் மறையை சிவபெருமான் விரும்பி கேட்க விரிவாக விரித்துரைத்த செந்தமிழ் புலவர் திருஞான சம்பந்தர். முருகப்பெருமானே தேவாரத்தை விரித்துரைப்பதற்காக செந்தமிழ் புலவராக வந்தார் என்று இந்த பாடலில் முதல் அடியில் கூறியிருக்கின்றார். முதல் அடியினுடைய இறுதி சொல் கண். கண் என்பது விழி. அடுத்து நாம் இரண்டாவது அடியினுடைய பொருளை காண்போம். இரண்டாவது அடி சேல் ஐயில் ஆர் உந்தி வனோர்பவை அரசு இந்திரிய என்று வந்துள்ளது. இதை இந்திரிய சேலை என்று அடுத்த வரியோடு சேர்த்து அந்த அடுத்த வரியில் உள்ள சொல்லை இங்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த இரண்டாவது வரி சொல்லக்கூடிய செய்தி சேல் என்பது சேர்க்கெண்டையை குறிக்கிறது, மீனை குறிக்கிறது. ஐ என்பது வேலை குறிக்கிறது. ஆர் என்பது இந்த இரண்டிற்கும் ஒப்பான உந்தி கான் யாற்றையுடைய. வனோர்பவை என்பது வனத்தில் தோன்றிய பெண்ணாகிய அந்த வள்ளி பிராட்டியை தான் வனோர்பவை என்று கூறுகின்றார். அந்த வனோர்பவைக்கு அரசாக விளங்கக்கூடிய அரசு தலைவராக விளங்கக்கூடியவன் குமரப்பெருமான் என்று இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அடுத்து இந்திரிய சேலை என்பது அடுத்த வரியோடு நாம் சேர்த்து பொருளை கொள்ளலாம்.
ஞாற்றையுடைய வனத்திலே தோன்றிய வள்ளி பிராட்டியினுடைய கண்கள் சேர்க்கண்டை மீனுக்கும் ஞான ஆயுதமாகிய அந்த நீண்ட அகன்ற கூர்மையான அந்த வேலாயுதத்துக்கும் ஒப்பாக விளங்குகின்றது என்று கூறி அந்த வள்ளி பிராட்டியினுடைய தலைவன் குமரப்பெருமான் என்று கூறியிருக்கின்றார். அந்த குமரப்பெருமான் காமனை எரித்த கணற்கண்ணிலே இருந்து வெளிப்பட்ட ஞான பண்டிதனார். அவர் வள்ளியம்மையின் தவப்பண்புக்கு உள்ளமுவந்து மனமுருகி பக்குவத்தை அறிந்து சென்று அருள் புரிந்தவர். திருத்தணி திருப்புகளில் உய்ய ஞானத்து நெறி கைவிடாதெப்பொழுது என்று தொடங்கக்கூடிய திருத்தணி திருப்புகளில் பையமால் பற்றி வளர் சையமேல் வைக்கும் முது நெய்யனே என்றும் செய்யுமால் வெற்புருவ வெய்யவேல் சுற்றிவிடு கைய என்றும் கூறியிருப்பார். அதாவது பையமால் பற்றி வளர் சையமேல் என்பது வள்ளியம்மையார் பிறந்து வளர்ந்த வள்ளிமலை மீது முருகப்பெருமான் மிகுந்த அன்பு கொண்டார். செய்யுமால் வெற்புருவ வெய்யவேல் சுற்றிவிடு கைய என்று அடுத்து அதே வரியில் கூறியிருப்பது மால் என்பது மயக்கம், தன்பால் வந்தவர்களுக்கு மயக்கத்தை செய்கின்ற மலை கிரௌஞ்சம். அஞ்ஞானமே உருவாக்கிய சூரபன்மனுக்கு துணை புரிந்தது இந்த மலை. இந்த வீரபாகு முதலிய தேவர்கள் எல்லாம் இந்த மலையினால் மயங்கி துன்புற்றனர். அந்த மலை மீது வேலை விட்டு அந்த மலையை பிளந்து சூரனின் உடலையும் பிளந்து ஞானத்தை அருளியவர் முருகப்பெருமான். அதனாலேயே இந்த மயக்கத்தை செய்யக்கூடிய இந்திரிய சேலை என்று இந்த இரண்டாவது வரியில் இறுதியில் கூறியிருப்பது ஐம்புலச் செய்கைகளை குறிப்பிடுகின்றார். ஐம்புலன்களின் மூலமாகவே நாம் அனைத்தையும் அனுபவிக்கின்றோம். அந்த ஐம்புலன்களினுடைய செய்கைகளை என்னவென்று கூறுகின்றார் என்றால் இந்த மூணாவது அடியில் இலார் உம்பர் ஆப ரிபு குரச்சிக்கனும் என்று கூறியிருக்கிறார். இலார் என்ற முதற்சொல் இந்திரிய செய்கைகளை எல்லாம் இல்லார் கைவிட்டவர்கள் நீக்கிய தபோதனர்களுக்கும், உம்பர் என்பது தேவர்களுக்கும் ஆபத்தை துன்பத்தை விளைவிக்கின்ற அந்த ரிபு யார் என்றார் பகைவனாகிய சூரபத்மன். அவன் குற்றும்படியாக வேலாயுதத்தை ஏவிய முருகப்பெருமான் என்பதை இங்கு கூறுகின்றார். அண்டங்களையும் அடக்கி ஆளக்கூடிய சூரபத்மன் பலருக்கும் துன்பம் விளைவித்ததால் அவனுடைய அஞ்ஞானத்தை அழிப்பதற்காக சூரபத்மனை சினத்தார். குரப்பனை தேடி கானகத்திற்கு சென்று மணந்தார். அவருடைய கருணையையும் வீரத்தையும் இங்கு குறிப்பிட்டிருக்கின்றார் நம் அருணகிரிநாத சுவாமிகள். அடுத்து நாலாவது அடியில் இச்சேலையில் ஆறும் திரையிட்டனர் தங்கள் சித்தங்கள் என்று கூறுகின்றார். சேலையில் ஆறும் திரையிட்டனர் என்பது அவர் இடுப்பில் கட்டிய அந்த பட்டு கச்சையில் ஆறும் என்பது இந்த இடத்தில் மாதர்கள் யாவரும் திரையிட்டனர் தங்கள் சித்தங்களை கப்பமாக சமர்ப்பித்தனர் தங்களுடைய இருதயங்களை. இந்த பாடலும் ஒரு வகையில் அகப்பாட்டாகவே உள்ளது. பட்டு உடுத்தி என் உள்ளம் கவர் கல்வர் ஆனார் என மகளிர்கள் ஒவ்வொருவரும் கந்தனினுடைய பேரழகில் மதிமயங்கி நின்றனர் என்பதை இங்கு குறிப்பிட்டிருக்கின்றார். முருகப்பெருமானுடைய வடிவை திருமுருகாற்றுப்படையில் வன்புகழ் நிறைந்து பசிந்து வாங்கி நிமிர்ந்தோள் என்று கூறியிருப்பார் நம் நக்கீரத்தேவர். படைக்கலங்களை வளைத்து நிமிர்ந்து பகைவரை நோக்கி எரிகின்ற தோள்களாம் பெருமானுடைய தோள்கள். அத்தோள்களிலே 12 திருக்கைகளும் பொருத்தமுறம் அமைந்து விளங்கக்கூடியதாக இருக்குமாம். செய்யன் சிவந்த ஆடையன் செவ்வரை செயலை தன்தளிர் துயல் வருங் காதினன் கச்சினன் கலனினன் செச்சை கண்ணியன். நம் பெருமான் சிவந்த திருமேனியனாக வருவான். அந்த நிறத்தோடும் பொருந்த செந்நிறமான ஆடையினையும் உடுத்தியிருப்பான். அசோகினது குளிர்ச்சியான சிவந்த காம்புகளையுடைய தளிர்கள் அவனுடைய காதுகளிலே குலைகளாக பொறிந்து அசைந்து கொண்டே இருக்க அவன் எழுந்தருளுவான். அவனுடைய இடுப்பிலே கச்சினை கட்டியவனாகவும் கால்களிலே கடல்களை அணிந்தவனாகவும் உச்சியிலே வெற்றி மாலையினை சூடியிருப்பனாகவும் அவன் வருவான். மென்மையான தோலினை உடையவரான மாண்பினை போலும் மகளிர்கள் பலர் குறவையாடியவாறே அசைந்து வந்திருக்கொண்டிருப்பார்கள். அவ்விடத்தே தன்னுடைய முளைவினை போன்ற பெரிய கையினாலே அவர்கள் கையினை தழுகி கோத்து ஏந்தி முதற்கை கொடுத்து அவர்களோடும் கலந்து குன்றுதோறும் சென்று குறவையாடி மகிழ்தலும் நம் பெருமானுக்குரிய நிலை பெற்ற குணமாகும்.
அவ்வவிடங்களை நோக்கிச் சென்றாலும் நம் பெருமானை கண்டு போற்றலாம், அருள் பெறலாம் என்று திருமுருகாற்றுப்படையில் குன்றுதோறாடல் பகுதியில் நக்கீரத்தேவர் கூறியிருப்பது. இந்த பாடலில் பெண்கள் அனைவரும் தன்னுடைய இதயங்களை, மனத்தை கப்பமாக கொடுத்தது என்று கூறியிருப்பது முருகப்பெருமான் உள்ளம் கவர் கள்வனாக விளங்கக்கூடிய பேரழகுடையவன் என்பதை இந்த பாடல் குறிப்பிட்டிருக்கின்றது. கந்தப்பெருமான் எளிமையாக அருள் புரியக்கூடியவன் என்பதையும் இது காட்டுகின்றது. நாம் மீண்டும் ஒருமுறை இந்த பாடலினுடைய சுருங்கிய வடிவத்தை பார்த்து பாடலினை நிறைவு செய்வோம். திருஞான சம்பந்தராக அவதரித்து சமணர்களை கழுவேற செய்தவனும் வள்ளி பிராட்டியினுடைய தலைவனுமாகிய குமரப்பெருமான் தேவர் முதலியோரை வருத்திய இந்த சூரபத்மனை வென்று அழகிய அறையில் கட்டிய பீதாம்பர கச்சையினிடத்தில் மாதர்கள் யாவரும் தங்கள் தங்கள் இருதயங்களை கப்பமாக சமர்ப்பித்தார்கள். அதாவது மகளிர்களின் மனம் கவரும் மாண்புடையோன் முருகன் என்பது இந்த பாடல் மூலமாக நாம் அறிகிறோம். நம்முடைய மனத்தையும் கவர்ந்த கல்வன் தானே முருகன். அதனால் நம்முடைய இருதயத்தையும் அவனுக்கு கப்பமாக சமர்ப்பித்து நிலையான அழியாத பேரின்ப வாழ்வை பெற அவன் திருவருளை வேண்டி பாதம் பணிந்து இப்பாடலினை நிறைவு செய்வோம்.